சும்மா தானே ஓட்டுறோம். காசு இடையில சம்பாதிக்கிறப்ப மக்கள் ஒரு நல்ல மக்கள் தமிழக மக்கள் அனைவரும் ஜாதி மத பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக வாழட்டும் அப்படின்னு கொலை ஒன்று கற்பழிக்கிறது எல்லா வேலையும் மனுஷன் தான் செய்யறேன். எந்த என் பேர் வந்து ஜான் பெனடிக்ட். நான் ஒரு 15 வருஷமாக அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்குறப்ப எங்கேயுமே நல்ல சிந்தனையில் எழுதி போட்ட மாதிரி தெரியல. அதனால சரி நம்ம சும்மா தானே ஓட்டுறோம். காசு இடையில சம்பாதிக்கிறப்ப மக்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு வண்டியில் ஜாதி ஒழிப்பு கழுத்துக்கெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு ஜாதி ஒழிப்பு வண்டிக்குள்ளே ஓட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் சரி வெளியே ஓட்டுவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃப்ளெக்ஸ் அடிச்சு மாதம் ஒரு ஃப்ளெக்ஸ் வல்லரார் ஐயா பற்றி, வைகுண்டர் ஐயா, சிவானந்தா பரமஹம்சர், இது மாதிரி நிறையா சித்தர்கள் பற்றி, பட்டினத்தார், குதமை சித்தர், இது மாதிரி பாடல்கள் எல்லாம் நிறையா ஓட்டுவேன். ஏதோ ஜாதி பிரச்சனை எல்லாம் தமிழக மக்கள் அனைவரும் ஜாதி மத பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக வாழட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் இதை செஞ்சுட்டு வரேன். வேற குறிக்கோள் வண்டியில இப்போ ஆமாண்ணே. இது வந்து ஆன்மீகம்னு பற்றி பேசுகிறோம். ஆன்மீகன்ற வெறும் கடவுளை பற்றி பேசுனா சரியா இருக்கு. பேட்டரியில் வந்து 2 இருக்கு. பாசிட்டிவ் பவர் இருக்கு, எர்த்து பவர் இருக்கு. பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு எர்த்தை விட்டுட்டோம்னா அது வந்து எந்த புண்ணியமே கிடையாது. ஒரு எலக்ட்ரிஷன் தான் பாசிட்டிவும் நெகட்டிவும் தெரிஞ்சிருக்கணும். அதனால நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், எல்லாரும் ஆன்மீகத்தில் கடவுளை பற்றி சொல்கிறாங்களேடா, நம்ம பேய் என்னடா தீமை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா பேய் எதுவுமே செய்ய கிடையாது. பேய் எதுவுமே செய்யாமல் பூரா வேலை மனுஷன் தான் செய்கிறான். கொலையிலேருந்து பொய், களவு, சூது, திருட்டு, வரதட்சணை வாங்குறது, சாதி மத கலவரம் எல்லாமே பேராசை பிடிச்சி வழிப்பறி பண்ணுறது, கொலை ஒன்று கற்பழிக்கிறது எல்லா வேலையும் மனுஷன் தான் செய்கிறான். பேய் எந்த தீங்குமே செய்கிறது கிடையாது மனுஷனுக்கு. அதை பார்த்துட்டு தான் ஒருவேளை பேய் கூட பரவாயில்லடா, மனுஷனை செய்யாத காரியத்தை பேய் செய்யாத காரியத்தை மனுஷன் செய்கிறான்னு சொல்லிட்டு நான் வந்து பேய்கள் வாழ்கன்னு போட்டு வந்தேன். அப்புறம் என்னடா பேய்கள் வெறும் பேய்கள் போட்டால் நல்லா இருக்காது, ஏதாவது பேய் அடைமொழி போடுவான்னு பார்த்தா ஜாதி பேர் போட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க, குடிகார பேய் போட்டால் அதுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படின்னு பார்த்தா மொத்தத்தில் என்ன பேர் ஒற்றுமையாக இருக்கும், எல்லா பேயும் ஒன்று சேர்க்கலாமா, பேயின்னு இருந்தால் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சா சரி எல்லா சின்ன கடை சிறு பிச்சைக்காரன் முத கொண்டு கோடீஸ்வரர் வரைக்கும் கடை வாங்காத ஆளே கிடையாது. அதனால பார்த்தேன் ஒரு எல்லாமே பேயாக இருந்தால் எல்லாம் கடைக்கார பேயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கார பேயின்னு சொல்லி ஒரு சிரிப்புக்காக போட்டிருக்கேன். ஆனால் வந்து பேய் வந்து மனுஷனுக்கு வந்து இனிமேல் தீங்கு செய்யறதில்லை அப்படின்னு வலியுறுத்துக்காக ஒரு நகைச்சுவையாக சொல்லலாம் சொல்லி இப்படி போட்டுருக்கேன். கவுண்டமணி செந்திலோட படங்கள்லாம் கவுண்டமணி செந்தில் அவங்க தான் பழைய ஜோக்கு சொல்லுவாங்க. இப்போ செந்தில் விசாரிப்பார், அண்ணே இது எப்படின்னே இருக்குது, அது என்ன எப்படின்னே ஆஃப்னா என்ன புல்லுனா என்ன எப்படின்னு விசாரிப்பார். அது மாதிரி அவரை போடலாம், அவங்கள போடலாம், யாராவது ஜோக்கு காமெடி என்ன போடணும்னு சொல்லிட்டு அவள் போட்டால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க படிப்பாங்கன்னு சொல்கிறதுக்காக அது மாதிரி கவுண்டமணி ஐயாவும் செந்தில் போட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வந்து உண்மையை மட்டும் பேச போகிறோம். நமக்கு தெரியாத பற்றி பேசுறது இல்லை. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, பேய் இருக்கா இல்லையான்னு கூடியது. ஆனால் பேய் வந்து தீமை செய்யலைன்னு நமக்கு தெரியும், கடவுள் நன்மை செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது. பேய் வந்து தீமை செய்ய கிடையாது. எல்லா தீமைகளும் சமுதாயத்துக்கு சீர்கேடு மனுஷன் தான் செய்கிறான். அதனால வந்து பேய் வாழ்கன்னு போடுவேன், இல்லைன்னா கடற்கார பேய்கள் துணை அப்படின்னு போடுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.